வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இந்தியா பங்களாதேஷ் பார்டர் அதை பற்றிய சில மிக மிக முக்கியமான தகவல்கள் வந்து அது தகவல்கள் அப்படின்னு சொல்றதை விட ஹைகோர்ட் மூலமாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அப்படின்னு சொல்லலாம். இதுல மிகப்பெரிய கலக்கத்துக்கு உண்டாயிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர். என்ன ஆச்சு ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்குமான மொத்த பார்டர் கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா 4100 கிலோமீட்டர். 4100 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 3250 கிலோமீட்டருக்கு இந்த ஸ்மார்ட் வேலி அப்படிங்கிறத போட்டாச்சு. ஸ்மார்ட் ஃபென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போட்டாச்சு. அது எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. வெஸ்ட் பெங்கால் அதனுடைய பார்டர் பங்களாதேஷோட 2220 கிலோமீட்டர் இருக்கு. மேகாலயாவுக்கு ஒரு 445 கிலோமீட்டர் இருக்கு. அஸ்ஸாமுக்கு 260 கிலோமீட்டர் இருக்கு. மிசோராமுக்கு ஒரு 320 கிலோமீட்டர் இருக்கு. திரிபுராவுக்கு 856 கிலோமீட்டர் இருக்கு. இதுதான் அவங்களுடைய பார்டர் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது. இதுல மொத்தம் 4100 கிலோமீட்டர்ல 3200 கிலோமீட்டர் போட்டு முடிச்சாச்சு. இந்த வெஸ்ட் பெங்கால் இருக்கிற மேற்கு வங்காளம் அங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பல ஆண்டுகளாக மம்தா பானர்ஜி பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படின்னு ஒன்று பிஎஸ் அவங்க தான் இந்த வேலியெல்லாம் அமைத்து அங்க பாதுகாப்பு போடுறது எல்லாமே செய்வாங்க. அந்த வேலியை போடுறதுக்கு இவங்க நிலம், மாநில அரசு, மேற்கு வங்கத்தின் மாநில அரசு நிலம் கையகப்படுத்தி மத்திய அரசு மூலமாக அந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் கிட்ட கொடுக்கணும். இவங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இந்த பார்டர்ல 9 முக்கியமான மாவட்டங்கள் இருக்கு. இந்த 9 முக்கியமான மாவட்டங்கள்ல எல்லாம் அப்படியே குமிஞ்சு கிடக்காங்க இந்த பங்களாதேஷியும் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களும். இவங்க எல்லாருமே சட்டத்தை மதிக்காம, சட்டத்துக்கு புறம்பாக மம்தா பானர்ஜினால அனுமதிக்கப்பட்டு அங்க குடியேறியவர். இந்த மாதிரி இவங்க குடியேறியதுனால சமீபமாக ஒரு 5-6 ஆண்டுகளாக அங்க எடுத்த சர்வே படி என்ன வந்திருக்குன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய விகிதாச்சாரம் சுத்தமா மாறிடுச்சு அப்படிங்க. பல இடங்கள்ல 70-80% இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடமாக அவை மாறிவிட்டன. அதைத்தான் இந்த டெமோகிராபிக் சேஞ்ச், அதனாலதான் டெமோகிராபி மிஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சு மோடி அவர்கள் போன தரம் அறிவிச்சிருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது. சரி, இப்ப அந்த மிஷன் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மாற்றி எங்கெங்கெல்லாம் மோசமான டெமோகிராபி இருக்கோ அங்கெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான இப்ப அந்த இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா, மகாராஷ்டிரால பர்பானி அப்படிங்கிற இடத்துல இருக்கு, மாலேகாங்கிற இடத்துல இருக்கு. இந்த மாதிரி பல இடத்துலையும் எப்படி இஸ்லாமியர்கள் ஒரு அப்படியே அந்த இடத்துல போய் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகி அதனால அந்த இடத்துல இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சிகள்லாம் தோன்றி அவங்கெல்லாம் தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்து அதனுடைய பிரச்சனை தான் இங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க மம்தா பானர்ஜி அப்படின்னா, இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சட்டத்துக்கு புறம்பாக பங்களாதேஷி மற்றும் ரோஹிங்கியாஸை அனுமதி கொடுத்து குடியேற்றம் செய்ய வச்சிருக்காங்க. லெஃப்ட் ரைட்டு உள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஒரே அங்க இருக்கிற உண்மையாகவே இருக்கக்கூடிய மேற்கு வங்க மக்கள், அதுவும் குறிப்பா இந்துக்கள், அவங்க எல்லாம் மிரட்டுறது, அடிச்சு உதைக்கிறது, வன்முறையில ஈடுபடுறது, அவங்க மேல தாக்குதல் நடத்துறது, அந்த இடத்தை விட்டு ஓட வைக்கிறது, அவங்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, அவங்களுடைய கடைகள் எல்லாம் சூறையாடுவது, இந்த மாதிரி பலதும். இது எல்லாத்துக்குமே மேற்கு வங்க போலீஸ் அப்படியே கண்ணை கருப்பு இதை போட்டு துணியை போட்டு கட்டிக்கிட்ட மாதிரி ஒன்றும் ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாம இருக்காங்க. உடனே நம்ம கேட்கலாம், மத்திய அரசு என்ன சார் செய்யுது, ஏன் சார் செய்யுதுன்னு. லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட், ஒன்றும் செய்ய முடியாது. சரி, லா அண்ட் ஆர்டர் மிக மிக மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 356 உபயோகித்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர முடியுமான்னா இந்த அரசு அதுக்கு தயார் கிடையாது. ஏன்னா அவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுனால மக்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும், அதை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி பாஜக. அதனால எடுத்தேன் கவிழ்த்தேன்னா செய்ய முடியாது. மக்களாத்தான் இதை உணர்ந்து அந்த ஆட்சியாளர்களை அகற்ற வேண்டும் தேர்தல் சமயத்துல. இப்ப தேர்தல் வருது 2026, அநேகமா ஏப்ரல் 10 தேதிக்குள்ள தேர்தல் அறிவிச்சுவாங்கண்ணா. ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, அதனால பல கட்டங்களாக வெஸ்ட் பெங்கால் நடக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சென்சிட்டிவ் கிடையாது. அநேகமா ஒரு கட்டத்திலேயே தேர்தல் முடிச்சிருவாங்க. வெஸ்ட் பெங்காலில் மினிமம் 3-4 கட்டங்களாக தேர்தல் நடக்கும்.
அவ்வளவு சென்சிட்டிவ் ஏரியா. என்னங்க பிஜேபியினுடைய தலைவர் போறாரு, அவரை அடிச்சு உதைச்சு வெளியில தள்ளுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இப்ப நம்ம இந்த முக்கியமான விஷயத்துக்கு வந்தோம். எவ்வளவோ அராஜகம்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மத்திய அரசு கோர்ட்டில் கொண்டு போய் கேஸை போட்டுட்டாங்க. இது மாதிரி ரொம்ப எது உள்துறை அமைச்சகம் போட்டாச்சு. அதனால கோர்ட் எல்லாம் தீர விசாரிச்சு 2-3 கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒன்று என்னன்னா, நீங்க ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தியிருப்பீங்க, அது எல்லாத்தையும் உடனடியாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு கொடுத்தாகணும். அந்த நிலம் கையகப்படுத்திருக்கிறது, அவங்களுக்கு காம்பன்சேஷன் பணம் கொடுத்துருக்கிறது. இதுல வேடிக்கை என்னன்னா, இப்ப நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப வருத்தமாவும் இருக்கும். ரோஹிங்கியாஸும் பங்களாதேஷும் அந்த பார்டர் ஏரியால இல்லீகலா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இப்ப காம்பன்சேஷன் கிடைக்க போகுது. எதனால? மம்தா பானர்ஜியினுடைய அரசு அவங்களுக்கு எல்லா விதமான அடையாளங்களையும் கொடுத்துருக்காங்க. அவங்கள கேட்டா என்னன்னா, மொழி சேம், 2 பேருக்கும் அதே மொழி, ஒரே மொழி தான், பெங்காலி. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இல்லீகலா வந்தவங்க எல்லாருமே, அவங்க எல்லாமே பெங்காலிஸ், பங்களாதேஷி கிடையாது. அவங்க இஸ்லாமியர், அது வேற விஷயம். ஆனா அவங்க எல்லாமே பங்களாதேஷி கிடையாது, பெங்காலிஸ் அப்படின்னு. இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்து தொலைச்சிருக்கு இந்த மம்தா பானர்ஜி அரசு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப அவங்களுக்கு காம்பன்சேஷன், நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கேருந்து ஏற்கனவே வந்தாங்க, பலவிதமான நலத்திட்டங்கள் எல்லாத்திலையும் இந்த டாக்ஸ் பேயர்ஸ் மணின்னு சொல்லக்கூடிய நம்ம வரி கட்டுறதுல அவங்களுக்கு போய் சேரு. எதிரி நாடா ஆகிவிட்டது பங்களாதேஷ். அங்கிருந்து வந்த மக்களுக்கு, அதுவும் சட்டத்துக்கு புறம்பாக வந்த மக்களுக்கு நம்மளுடைய வரிப்பணத்திலேருந்து எல்லா விதமான நலங்களும் கிடைக்குது. படிப்பு வசதியா இருக்கட்டும், மருத்துவ வசதியா இருக்கட்டும், வீட்டு வசதியா இருக்கட்டும், தண்ணீர் வசதியா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், எல்லாம் கிடைக்குது. இது ஒரு படி மேல போய் அவங்க ஃப்ரீன்னு சொல்லி பயங்கரமா இலவசத்தை வேற அவுத்து விடுறாங்க. அதை தவிர கரப்ஷன்ல வேற ஏகப்பட்ட கேப் இருக்கு. அதனால அந்த வெஸ்ட் பெங்கால் ஆல்மோஸ்ட் ஒரு வீழ்ச்சி அடைந்து வரக்கூடிய மாநிலமாகத்தான் இருக்குது. இந்த கோர்ட் முதல்ல நீங்க என்ன சொல்றாங்க, காம்பன்சேஷன் கொடுத்துட்டீங்க, நிலத்தை கையகப்படுத்திட்டீங்க, இல்ல எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, இதை எல்லாத்திலையும் உடனடியாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கையில கொடுத்துடணும் அப்படிங்கிறது முதல் உத்தரவு. இரண்டாவது உத்தரவா என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நீங்க கையகப்படுத்தவில்லையோ இதுவரைக்கும் அதற்கான ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை நீங்க கொடுத்தாகணும். 31 மார்ச் 2026க்குள்ள இது பூர்த்தியாக வேண்டும். ஃபென்சிங், அதாவது இந்த எல்லை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வேலி முடிவுக்கு வரணும் அப்படின்னு. அதனால நீங்க விரைவாக இந்த இடத்துலலாம் நாங்க இன்னும் கையகப்படுத்தல, இனிமேதான் செய்யணும். இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, கஷ்டங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால எங்களால ரொம்ப சடுதியில நிலம் கையகப்படுத்த முடியல அப்படின்லாம் ஏதாவது சாக்கு போக்கு தட்டுக்கிட்டு சால்ஜாப்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஃப்ராடு அப்படின்னு ஓப்பனா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு நிலம் கையகப்படுத்த முடியல, அத பலவித சிக்கல்கள்லாம் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமதப்படுத்தக்கூடிய டாக்டிக்ஸ் அப்படின்றாங்களா, அதை நீங்க செய்ய கூடாது, முனைப்பா எடுத்து செஞ்சே ஆகணும். இது என்ன செஞ்சிருக்கீங்க, எப்படி செஞ்சிருக்கீங்கன்னு அப்பப்ப ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு பேரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், ஏடிஆர் அப்படின்னு. அதை நீங்க கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும்ன்ற மாதிரி கோர்ட்டு இரண்டாவது முக்கியமான ஆர்டர் கொடுக்கும். இதை சொல்லும் போதுதான் கோர்ட்டு முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட்டினுடைய பாதுகாப்புல அரசியலை கொண்டு வராதீங்க. மிக மிக முக்கியமானது இது. இது நாட்டினுடைய பாதுகாப்பு, இதுல எந்த விதமான சமரசமும் செய்ய முடியாது. உங்களுடைய அரசியல் வேற, நாட்டினுடைய பாதுகாப்பு வேற. நாட்டினுடைய பாதுகாப்பு தான் மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதா ஒரு உத்தரவு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, செக்ஷன் 40 2013 அதனுடைய ஒரு சட்டம் படி நிலம் கையகப்படுத்துவதை பத்தி சில சிக்கல்கள் இருக்குன்னு அது ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நீங்க இப்ப கையில எடுத்துக்கிட்டு அதன்படி எங்களால நிலம் கையகப்படுத்த முடியலன்னு நீங்க சொல்ல முடியாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்தது. அதனால அதை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பா இந்த நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கணும், அதை கொண்டு வரக்கூடாது. செக்ஷன் 40 2013 லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், அதை நீங்க காரணமா காமிச்சு எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு ஒரு உறுதியான உத்தரவை போட்டிருக்காங்க மம்தா பானர்ஜிக்கு. இது மிக மிக முக்கியமானது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டுக்கிட்டு சால்ஜாப்பு சொல்ல வேண்டியது, தாமதப்படுத்த வேண்டியது எதனால? அப்பதான் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த பங்களாதேஷும் ரோஹிங்கியாஸும் உள்ள வருவாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி உருவாகிக்கிட்டு இருந்தது. இவங்க 3 முறையாக ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. இந்துக்களை அடிச்சு ஒழிக்கிறாங்க, பலவிதமான சங்கடங்கள்லாம் இந்துக்களுக்கு உண்டாகுது. அதை பத்தி பேசினா உடனே மதவாத அரசியல் அது இதுன்னு ஏதோ சொல்லி ஒப்பேத்திடுறாங்க.
இங்க எப்படி சொல்றாங்களோ அது மாதிரிதான். இப்ப கூட நான் சமீபத்துல பார்த்தேன், திமுக தான் சிறுபான்மையருக்கு ஒரு ஆபத் பாந்தவன், மிக மிக அவருடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது. அப்பனா இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் கட்சி தான் பாதுகாப்பா இருக்குன்னா, அப்பன்னா அவங்க பாதுகாப்பே இல்லாம இருக்காங்களா என்ன ஒரு மாதிரி வருது. நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப அந்த சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்க போறீங்க? என் நேரம் அவங்க பின்னாடி உளவுத்துறையோ இல்ல போலீஸையோ வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க. நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கவே இல்லை. எத்தனையோ இஸ்லாமியர் போறாங்க வராங்க, அவங்க பின்னாடி எந்த உளவுத்துறையும் போல, போலீஸ் ஆபீசரும் யாரும் போறதா நான் பார்க்கவே இல்லை. என்னமோ சொல்றாங்க. இது என்னன்னா, மக்களை முட்டாள்கள்னு நினைச்சே பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மம்தா பானர்ஜி எல்லாரையும் விட இன்னும் மோசமான ஆளுங்க. அந்த மாதிரி என்னென்னமோலாம் பேசி பார்த்தாங்க. கோர்ட்டு நல்ல வேலை, நம்ம சொல்றோம்ல, ஜுடிஷியல் சிஸ்டம் கொஞ்சம் மிக மோசமான நிலைமையில இருக்கு இந்தியாவில். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அவங்கவுங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு, பிரச்சனைகள்லாம் வரத்தானே வரும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, 31 மார்ச் 2026 இந்த 3 உத்தரவையும் அமல்படுத்தலாம். யாரு? மம்தா பானர்ஜி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். பண்ணிட்டு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டு அப்பப்போ பீரியாடிக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கோர்ட்டு, இல்லைன்னா டேக்கன் டு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதையும் தாண்டி இன்னும் செய்ய விடாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த முன்னெடுப்புக்கெல்லாமும் மம்தா பானர்ஜி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு வருடமோ என்னமோ நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, பார்டர்ல இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஸ்ஸாம்லயோ மேகாலயாலோ திரிபுராலையோ வெஸ்ட் பெங்காலையோ எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இன்டர்நேஷனல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்கும். அதிலிருந்து அந்த லைன் ஆஃப் எல்ஏசியில இருந்து அஸ்ஸாம் உள்ளேயோ இல்ல வெஸ்ட் பெங்காலுக்கு உள்ளேயோ 15 கிலோமீட்டர் அகலத்துக்கு அந்த ஏரியா எல்லாமே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸினுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். அதுக்காக அங்க மக்கள் வாழக்கூடாது, வாழ முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய கண்காணிப்புல இருக்கும். இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் என்ன செஞ்சாருன்னா, இது 15 கிலோமீட்டர் போக முடியாது, ஏன்னா அதை தாண்டி நிறைய ஊடுருவல் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் செட்டில் ஆயிட்டாங்க, டெமோகிராஃபியை மாத்தி தொலைச்சிட்டாங்க, அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் தவிர வேற யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி. யாராவது அங்க போனான்னா, சுவேந்து அதிகாரி போயிருக்காரு, அவர் அடிச்சு விரட்டியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பாஜக தொண்டர்களும் இந்து மக்களும் பற்றுள்ளவர்களும் இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களால அடித்து விரட்டப்பட்டதும் இல்லாம கொலைகளும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுதான் முக்கியமான செய்தி. இது நடந்திருக்கு. சரி, இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை அந்த 15 கிலோமீட்டர்ல இருந்து உள்துறை அமைச்சகம் 50 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அதாவது இது எல்ஏசினா முன்னாடி 15 கிலோமீட்டர், இப்ப இது 50 கிலோமீட்டர் வரைக்கும் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸினுடைய கண்காணிப்புல வந்துருச்சு. இதை தவிர இந்த ஸ்மார்ட் வேலி வேற போட்டாச்சு, எல்லா ஸ்டேட்லயும் போட்டாச்சு, வெஸ்ட் பெங்கால் மட்டும் போடல. பிகாஸ் இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னால ரோஹிங்கியாஸும் பங்களாதேஷும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டை போட்டு மம்தா பானர்ஜி சீஃப் மினிஸ்டரா உட்கார வச்சிருக்காங்க. அது ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த மாதிரிலாம் நடந்தது. சரி, இப்ப இந்த மாதிரி கொடுத்தோன்னே இப்ப மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, நான் நிலம் கையகப்படுத்தி தரேன், அதை செய்யறேன் இதை செய்யறேன், ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அது 50 கிலோமீட்டர்ல இருந்து திருப்பி பழையபடி நீங்க 15 கிலோமீட்டருக்கு அதை கொண்டு வரணும், அதெல்லாம் நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும், அப்பதான் நான் இதை செய்வேன். கோர்ட் அதெல்லாம் முடியாது, இது நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, மரியாதையை சொன்னதை செய் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ரொம்ப கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி இவங்க கோர்ட்டையுமே ஏமாத்துற அளவுக்கு நடவடிக்கைகள்ல தான் ஈடுபட்டிருக்காங்களே தவிர, நாட்டினுடைய பாதுகாப்புங்கிற மனசுல ஒரு சிறு துளி எண்ணம் கூட அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அவங்களுக்கு வேண்டியது தன்னுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் ஜெயிக்கணும், தான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. நாட்டு பாதுகாப்பு எக்கேடு கட்டு போனா என்ன, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதை தவிர கொஞ்ச நாள்ல வெஸ்ட் பெங்கால பங்களாதேஷோட இணைச்சிடுவேங்கிற மாதிரி எல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கட்சியில சேர்ந்தவங்க எல்லாம் பல பேர். இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப லேட்டஸ்டா அவருடைய கட்சியிலிருந்து இந்த பட்ஜெட்னு சொல்லக்கூடியதுல அந்த பாருங்களேன், அவங்க பெங்கால்ஸ் பட்ஜெட் அண்டர் டிஎம்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 217 கோடி ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு பத்தி சொல்லலாம். இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸுக்கு 1400 கோடி, சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அதுக்கு 82 கோடி, மைனாரிட்டி அஃபேர்ஸ் அண்ட் மதர்ஸா எஜுகேஷன் 5713 கோடி. நினைச்சு பாருங்க, சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு 82 கோடி, ஆனா மதர்ஸாவில் இருக்கிற எஜுகேஷனுக்கு
என்ன மதரசால சொல்லித்தராங்க? அடிப்படைவாதம் சொல்லித்தராங்க. இந்துக்களுக்கு எதிராக மூளைச்சலவை செய்யப்படுகிறது. அதுக்கு 5713 கோடி இவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே தரவுகள் இருக்கு. பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு லேடி இருந்தாங்கன்னா என்னத்தை செய்ய முடியும்? இதை விட இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு. அங்க சமீபத்துல 381 குழந்தைகளுக்கு ஒரே தந்தை இருந்திருக்கு. இதெல்லாம் வாக்காளர் பட்டியல. இந்த SIR பத்தி நிறைய தகவல் வந்திருக்கு வெஸ்ட் பெங்கால். என்னமோ தெரியல, எப்படியோ தகுதித்தம் பண்ணி தமிழ்நாடை விட 50% குறைந்த வாக்காளர்கள் தான் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் சொல்லலாம், சார் மத்திய அரசு என்ன செய்யுது சார், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார், டிஸ்மிஸ் பண்ணுங்க சார். பண்ண அவங்க தான் திருப்பி மெஜாரிட்டியில வருவாங்க. இப்ப எப்படி ஒரு கோர்ட் மூலமா போய் ஒரு தீர்வு, எல்லை பகுதியில வேலி அமைப்பதற்கான தீர்வு கோர்ட் மூலமா வந்திருக்கு, அதே மாதிரி மக்கள் தான் ஒரு தீர்ப்பை கொடுத்து இவங்களை வெளியில தள்ளணும். அப்பதான் இந்த நாடு பாதுகாப்பா இருக்கும், சுபிட்சமா இருக்கும், வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் ஒரு நிம்மதியோட இருப்பாங்க. ஸோ இந்த முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த தமிழக ஊடகமும் அது பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், இல்ல டெலிவிஷன் ஊடகமா இருக்கட்டும், யாரும் இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ரொம்ப நாள் நான் பொறுத்திருந்து பார்த்து தான் சரி ஓகே நம்மளாவது இதை பற்றி கொஞ்சம் 4 விஷயத்த சொல்லுவோன்னு தான் இதை எடுத்து செஞ்சுருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.